அது நீங்கள் ஒரு விஞ்ஞானி எப்போ பார்த்தாலும் விஞ்ஞானத்தை பற்றி தான் பேசுவார். ஒரு மருத்துவர் எப்போ பார்த்தாலும் மருத்துவத்தை பற்றி தான் சிந்திப்பார். அப்போ சிந்திச்சா தான் மருத்துவராக இருக்க முடியும். ஒரு விஞ்ஞானி எப்போ பார்த்தாலும் விஞ்ஞானத்தை பற்றி யோசித்தா தான் விஞ்ஞானியாகவே இருக்க முடியும். அவர் இல்லை நான் போய் டானி 8 மணிக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிடணும், சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டுக்கு போயிடணும், காலையில் 9 மணிக்கு வந்தேன், சாயந்தரம் 5 மணிக்கெலாம் நான் வீட்டுக்கு போகணும், வீட்டில் போய் பசங்களோட ஜாலியாக இருக்கணும், அப்படி இருந்துட்டு நான் படம்லாம் பார்க்கணும், சினிமாலாம் பார்க்கணும், கிரிக்கெட் இருக்குது, பிக் பாஸ் நிகழ்ச்சி 10 மணிக்கு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் ஒருத்தர் விஞ்ஞானியெல்லாம் இருக்க முடியாது. ஒரு விஞ்ஞானி இப்படியெல்லாம் வாழ முடியாது. வாழ்ந்தால் அவர் விஞ்ஞானியாக இருக்க முடியாது. ஒரு டாக்டர் இந்த மாதிரியெல்லாம் இருந்தாருன்னா அவர் டாக்டராகவே இருக்க முடியாது. ஒரு சாதாரண மனுஷங்க என்ன யோசிப்பாங்க, வேலை முடிஞ்சோடனே வீட்டில் போய் வீட்டில் ஃபேமிலியோட நேரத்தை கழிக்கணும், குடும்பத்தோட நேரம் செலவிடணும், அப்புறம் ஒரு படம் பார்க்கணும், அப்புறம் கிரிக்கெட் பார்க்கணும், அப்புறம் பிக் பாஸ் பார்க்கணும். இப்படியெல்லாம் ஒரு மருத்துவர் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் மருத்துவராகவே இருக்க முடியாது. இப்படியெல்லாம் ஒரு விஞ்ஞானி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், விஞ்ஞானியாகவே இருக்க முடியாது. அது மாதிரி இந்த மாதிரி அப்போது ஆனால் முழு நேரமும் நீங்கள் விஞ்ஞானத்தை பற்றியே யோசிக்கிற ஒருத்தர் தான் விஞ்ஞானியாக இருக்க முடியும். எப்போ பார்த்தாலும் விஞ்ஞானி. அவர் தனிப்பட்ட அவருக்கு எந்த விருப்பமும் இருக்கக்கூடாது. அவருடைய விருப்பம் அத்தனையும் அந்த விஞ்ஞானமாக தான் இருக்கணும். அப்போ தான் அவரால் விஞ்ஞானியாக இருக்க முடியும். அல்லது ஒரு மருத்துவர் எப்போ பார்த்தாலும் மருத்துவத்தை பற்றியே யோசிக்கணும். அவருக்கு வேறு ஆசையே இருக்கக்கூடாது. சினிமாவா அதெல்லாம் கிடையாது, என்னங்க ஓடுது, என்ன சினிமா இப்போ போயிட்டுருக்கு தெரில அப்படின்னுவார். சும்மா வேணால் பேருக்காக போய் ஃபேமிலியோட ஒரு படத்தை பார்த்துட்டு வருவார். அப்படி ஒட்டாமல் இருப்பார். அதனால் அப்போவும் அவருக்கு என்னது, மருத்துவத்தை பற்றின யோசனை தான் இருக்கும். மருத்துவமனையில் நாளைக்கு பண்ண போகிற சர்ஜரி பற்றின யோசனை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் அப்படி இருந்தால் தான் ஒருத்தர் மருத்துவராக இருக்க முடியும். முழு நேரமும் நீங்கள் அதை பற்றி, அது மாதிரி ஒரு பாடகர், ஒரு என்ஜினியர், இப்படி ஒரு துறையில் தீவிரமாக இருக்காங்க பாருங்கள், அவங்க எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே யோசிப்பாங்க. அதை பற்றி யோசித்தா தான் அவங்க அந்த மாதிரி தீவிரமாக இருக்க முடியும். அப்படிப்பட்டவங்கள நம்பி தான் இந்த உலகமே இருக்குது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் யாரை நம்பி இருக்கிறது? முழு நேரமும் தான் செய்கிற தொழிலை பற்றி மட்டுமே யோசிக்கிற ஒரு தியாகிகளை நம்பி தான் இருக்குது. அவங்களுக்கு தனிப்பட்ட சந்தோஷம் எதுவுமே இருக்குது. காதல், நட்பு, இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் குடும்பம் எல்லாம் இருக்கும், பேருக்கு இருக்கும், பேருக்கு வச்சுருப்பாங்க. எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, எனக்கு ஒரு நட்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பேருக்கு தான் எல்லாமே இருக்கும் தவிர அதில் அவங்க உண்மையில இன்பத்தை தேட மாட்டாங்க. அவங்களுக்கு இன்பம் எல்லாமே அவங்க தொழிலாக தான் இருக்கும். அப்படிப்பட்டவங்கள நம்பி தான் இந்த உலகமே இருக்குது. விஞ்ஞானிகள்லாம் இன்றைக்கி அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்போ அவங்க இந்த மாதிரி முழுமையாக அந்த தொழிலுக்காக தன்னை அர்ப்பணித்த தியாகிகள், அவங்களோட உழைப்பில் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே இருக்குது. அதுமாதிரி மருத்துவத்துறைன்னா யாரை நம்பி இருக்குது? இந்த மாதிரி தியாகிகளை நம்பி தான், அந்த தொழிலுக்காகவே தன்னை தியாகம் செய்த அவர்களை நம்பி தான் இந்த உலகமே இருக்குது. அதுமாதிரி இன்ஜினியரு, ஒரு சாமானிய மனிதர்கள் எப்படி இருப்பாங்க, வேலை முடிஞ்சால் வீட்டுக்கு வந்துடணும், 4 நாள் லீவு கிடச்சிக்குதா, தொடர் விடுமுறை, பொங்கல் விடுமுறை, தீபாவளி விடுமுறை, அவங்க தொழிலே மறந்துடுவாங்க. சாமானிய மனிதர்கள் 4 நாள் லீவு, எங்கேயா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு தொழிலே மறந்து. ஆனால் ஒரு மருத்துவர் அப்படி மறந்துட முடியுமா? 4 நாள் தொடர்ந்து லீவு வருது நாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மருத்துவத்தையே மறக்க முடியுமா? மறக்க முடியாது. விஞ்ஞானி அந்த மாதிரி 4 நாள் எனக்கு லீவு வருது, ஊருக்கு போய் ஜாலியாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஞ்ஞானி சொன்னார்னா அவரால் முடியுமா? முடியாது. அப்போ அவர் விஞ்ஞானியாகவே இருக்க முடியாது. விஞ்ஞானிகளுக்கும் மருத்துவர்களுக்கும் இந்த மாதிரி லட்சியவாதிகளுக்கு விடுமுறையே கிடையாது. சாமானிய மனிதர்களுக்கு தான் விடுமுறை. அதனால் அவங்க இந்த மாதிரி விடுமுறை இல்லாமல் உழைக்கிறாங்க தியாகிகள். இவங்கெல்லாம் தியாகிகள். நட்பு, இவங்களுக்கு நட்புன்னு கிடையாது, காதல்னு கிடையாது. காதல், குடும்பம் எல்லாம் இருக்கும், பேருக்கு இருக்கும். ஆனால் அதோட நேரம் செலவிட முடியாது. அவங்க செலவிடுற நேரம் அத்தனையும் அவங்களுடைய தொழிலாக தான் இருக்கும். ஒரு இசையமைப்பாளர் இருக்கார், சினிமா, அவங்க எப்போ பார்த்தாலும் இசை தான். காலையில் ஸ்டூடியோவுக்கு போயிடுவாங்க, இருட்டுற 10 மணிக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வருவாங்க, 10-11 மணி. அந்த மாதிரி ஒரு தியாகிகளை நம்பி தான் இந்த உலகம் இருக்குது. சாமானிய மனிதர்கள் தியாகிகளாக இருக்க மாட்டாங்க, தியாகம் செய்வதை விரும்ப மாட்டாங்க, வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. இவங்க வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காக, இந்த சாமானிய மனிதர்கள் இருக்காங்களே, இவங்க வாழ்க்கையை அனுபவிக்கணுங்கிறதுக்காக தனது வாழ்க்கையை தியாகம் செய்தவர்கள் தான் இந்த மருத்துவர்கள், இன்ஜினியர்கள். எந்த தொழிலில் தீவிரமாக இருக்காங்களோ, ஒரு வியாபாரி கூட தீவிரமாக இருப்பார். ஒரு மார்க்கெட்டில் காய்கறி விற்கிறவர் கூட காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும், இருட்டுற வரைக்கும் அங்கேயே இருப்பார். அவரும் ஒரு தியாகி தான். ஆனால் யாருக்காக இவங்க தியாகம் பண்ணுறாங்கன்னா இந்த சாமானிய மக்களுக்காக. வேலை முடிஞ்சோடனே வீட்டில் போய் குடும்பத்தோட நேரம் செலவிடணும், டிவி பார்க்கணும், அது பார்க்கணும், கிரிக்கெட் பார்க்கணும், பிக் பாஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலர் லைஃப்பை திட்டமிடுவாங்கள்ல, இவங்களுக்காக தான் இந்த மருத்துவர்கள் கஷ்டப்படுறாங்க, இந்த விஞ்ஞானிகள் கஷ்டப்படுறாங்க, தியாகியாக இருக்காங்க. இவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும், இந்த சாமானிய மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறக்காக தான் இந்த மாதிரி தியாகி விஞ்ஞானிகள், டாக்டர்கள், அதில் ஒரு தொழிலில் தீவிரமாக இருக்காங்க பாருங்கள். நிறைய நேரம் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள், 16 மணி நேரம். சாமானிய மக்கள் 8 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி லட்சியவாதிகள் இருக்காங்க பாருங்கள், தியாகிகள், இவங்க 16 மணி நேரம் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ தான் அந்த துறையில் அவங்க வேலை செய்ய முடியும், அது பற்றின சிந்தனையோடு இருக்க முடியும்,
தொடர்ந்து அதில் அப்படி. அப்போ யாருக்காக அவங்க அந்த மாதிரி தியாகியாக இருக்காங்கன்னா இந்த மாதிரி சாமானிய மக்களுக்காக தான். அதே இடத்துல இந்த சாமானிய மக்கள் இந்த மாதிரி தியாகிகளுக்கு ஒரு வரவேற்பு கொடுப்பாங்க, ஒரு புகழ் கிடைக்கும். இந்த சாமானிய மக்களிடம் புகழை பெறுவதற்காக தான் இந்த தியாகம் பண்ணுறாங்க பாருங்கள். தனது வாழ்க்கையை தொழிலுக்காக அர்ப்பணித்து தீவிரமாக ஒரு தொழிலை செஞ்சு ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ அல்லது எந்த துறையில் அவங்க காய்கறி மளிகை கடை கூட காலிலேருந்து கடையிலே கடையாக கிடப்பார், அவரும் தியாகி தான். யாருக்காக? இந்த சாமானிய மக்கள் எப்போ வேணாலும் கடைக்கு வருவாங்க, அவங்களுக்கு ஜாமானம் கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன தேவை, இது தேவை, இது தேவை, வத்தல் தேவை, மிளகா வத்தல் தேவை, அரிசி தேவை, வந்தால் கேட்டால் நம்ம அரிசி கொடுக்கணும், புது அரிசி அவங்களுக்கு காட்டணும். இந்த மாதிரி இருக்கலாம். அவரும் ஒரு தியாகி தான் சாமானிய மக்கள். அப்போ சாமானிய மக்கள் இவங்க எல்லாத்துக்கும் சாமானிய மக்கள்கிட்ட வரவேற்பு கிடைக்கும், புகழ் கிடைக்கும். அந்த புகழுக்கு ஆசைப்பட்டு தான் இவங்க தியாகியாக மாறுறாங்க. இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சுதந்திர போராட்ட அப்போ பார்த்திங்கன்னா இந்த தலைவர்கள்லாம் தியாகிகள். யாருக்காக? இந்த மக்களுக்காக இந்த தலைவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, தனது வாழ்க்கையை தியாகம் பண்ணிவிட்டு இந்த மக்கள் சுதந்திரம் அடையணும், பிறருக்காகவும் தனக்காகவும். ஆனால் இவங்க எல்லாமே தியாகிகள். இந்த லட்சியவாதிகள் அத்தனை பேருமே தியாகிகள்.